அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கறி மசாலா தூள் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த கறி மசாலா தூளை வச்சு எப்படி ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோமோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சிக்கன், மட்டன் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலா தூளுக்கான ப்ரிப்ரேஷன்ஸாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போல்லாம் மசாலா தூள் அரைக்க போகிறீங்களோ இது யூஸ் பண்ணி பாருங்கள். கம்மியான குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கிலோ மல்லி முக்கியமாக வந்து சின்ன சின்ன மல்லியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்து மிளகு, சோம்பு, மஞ்சள், கட்டி மஞ்சளாக இருக்கணும். சீரகம் வந்து சின்ன சீரகமாக இருக்கணும். நல்லா நீட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி. இது வந்து நான் வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவேன். வெயிலில் காய வச்சோம்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து 1/4 கிலோ கசகசா வந்து கொட்டிக்கிறேன். 1/2 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ கசகசா எடுத்துக்கிட்டேன். கசகசாலே 2 வகை இருக்குது. அதில் நல்லா குவாலிட்டியான கசகசா வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் போய் மில்லில் கொடுத்து போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு வரும். பூச்சி எதுவும் பிடிக்காது. அப்புறம்னா அந்த பூசு நம்மளுக்கு தான் மாதிரி ஆகாது. இப்போ இதை வச்சு ஒரு மட்டன் கிரேவி வந்து நம்ம செஞ்சுருவோம். இந்த எவ்வளோ வந்து நான் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸை இந்த இப்பயே நான் கொடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் கூட வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஸோ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg கிட்ட ஒரு மட்டன் வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூட இஞ்சி, பூண்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக சிக்கன் கிரேவி வைக்கிற மாதிரி தான், மட்டன் கிரேவி வைக்கிற மாதிரி தான். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த மசாலா தூளை வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இருக்குது இதில். இது தேவையான ஒரு தக்காளி, பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா தூள் வந்து நான் கறி மசாலா தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப போட்டு மசாலா வந்து போட்டோம்னா அந்த மசாலா வேகம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்குவோம். திக்னஸ் வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் கிட்ட நான் வச்சுக்கிறேன். உங்கள் மட்டனை பொறுத்து இருக்குது. ஸோ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து நான் ஏன் கடைசி ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் உப்பு கூட போயிடுச்சு. அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு கடைசி ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு விசில் சிம்மில் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வைக்கிற கறியானம் ஹீட் ஆகலைன்னா இந்த மசாலா யூஸ் பண்ணி கறியானம் வச்சு பாருங்கள். செம்ம ஹீட் ஆகும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா எல்லாரும் சமைக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான புது